36 இயர்ஸில் வந்து என்னோட லைஃப் லெசன்ஸ் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே வந்து நான் 36 வயதிலே படத்தோட நான் ரிலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 36 வயதிலே படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவங்க கூட சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக, ஒரு லைஃப் சேஞ்சிங்காக அந்த கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு அமையும். அதுவும் அந்த பீரியட் ஆஃப் டைமில் அவங்க ரொம்ப டவுனாக இருந்த ஃபேஸில் அவங்க ஃப்ரெண்ட் வந்து கேட்குற ஒரு சில கேள்விகள் அவங்க லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி விட்டா மாதிரியும் அந்த லைஃப்பை இன்னும் பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஸோ என்னோட 36 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்தாலுமே கூட இந்த 36 வயதிலே படம் பார்க்கும்போது எனக்கு அப்போ 26 அந்த ஏஜ் இருந்தது. பட் ஆனால் எனக்கு ஒரு மைண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த நம்மளுமே ஒரு டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேரேஜ் பண்ணி நம்ம டோட்டலாக நம்ம யார் அப்படின்றதே மறந்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டைமில் வி ஃபீல் ட்ரெயின்டுன்னு சொல்லலாம். ஒரு வந்து என்னடா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு பாஸ் எடுத்து யோசிக்கும் போது நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி வேகாக இருக்கும். நான் என்ன ப்ரொஃபஷன் நான் பண்ணுறது, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன், நான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் நம்ம வந்து அப்படியே ரொட்டீனுக்குள்ளே செட் ஆகிட்டோமே. நம்ம வந்து சமைக்கிறது, திருப்பியும் பசங்க ஸ்கூல் போகிறது, வர்றது, ஆஃபீஸ் போய்ட்டு அவங்க வர்றது, இந்த மாதிரி இந்த சமையல் அடுத்து என்ன சமைக்கிறது அப்படின்ற அந்த மோடு, அந்த லூப்லேயே நம்ம இருக்க மாதிரியே இருக்கும். எல்லா விமனுமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. வந்து இப்போ நானுமே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் வந்து நம்ம எப்படி கடக்கிறதுனே தெரியாது. ஒரு நம்மளுக்கு ரைட் பீப்புள் நம்மளை சுற்றி இருந்தாங்க, இல்லை ரைட்டான மென்டர்ஸ், இல்லை ரைட்டான பீப்புளை நம்ம பார்க்கும்போது மேபி அது நம்ம மாறும். சில டைம் நம்ம வந்து அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இன்னும் கூட சில பேருக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு மாதிரி ட்ரெயின்டாக தான் இருக்குது, லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு, எக்ஸாஸ்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய், திஸ் இஸ் பிரியா தண்டபாணி. ஐ எம் அ லைஃப் கோச். இந்த 36 வயதில் படம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 26 இயர்ஸ் அந்த மூவி பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 36 வயசு ஆகும்போது நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி லைஃப்பில் வந்து எனக்கு அந்த 26 இயர்ஸில் வந்து கல்யாணம் எனக்கு 21 ஆச்சு. 26 வரும்போது எனக்கு 2 குழந்தைங்க இருக்கும்போது, ரெண்டாவது குழந்தைக்கு ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் இருக்கும்போது ஐ தாட் லைக் ஓகே 2 குழந்தை ஓகே செட்டில் ஆகிட்டோம். பட் ஆனால் லைஃப்பில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சோமே, அது என்னது அப்படின்ற அந்த பசிலை வந்து நான் தேட ஆரம்பித்தேன். அப்போ வந்து அந்த டைமில் கரெக்டாக இந்த மூவி வரும்போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்மளுமே ஒரு 36 வரும்போது ஒரு டீனேஜ் பசங்களை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம பசங்க நம்ம இப்படி நினச்சா என்ன பண்ணுறது, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, இல்லை நீ ஏர்ன் பண்ணலையே அப்படின்ற கொஷின்ஸ்லாம், ஏன்னா நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி எனக்கும் இந்த கொஷின்ஸ் வரக்கூடாது அப்படின்ட்டு நான் என்ன அலர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நான் அந்த டைமில் தான் என் லைஃபோட தேடலை வந்து நான் ஆரம்பித்தேன். இப்போ நிறைய பேரால் இது ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் கூட அந்த ஃபேஸில் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே 36 வயதிலே படத்தில் வந்த ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணி, இல்லை நம்ம லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு நம்மளுக்கு கரெக்டான ரூட்டை காமிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆட்கள் கிடைப்பாங்கன்னு தெரியல. பட் ஆனால் யார் வராங்களோ இல்லையோ, பட் நம்ம லைஃப்பை பற்றி கண்டிப்பாக கேர் பண்ணணும். நம்ம லைஃப்பை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும். இல்லை லைஃப்பில் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு ஜிம்மு போகிறதா இருக்கலாம், இல்லை உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்களை லவ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இன்னும் கூட பெட்டராக வந்து நிறைய ஸ்கில்ஸ் தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனாக, ஒரு பிஸ்னஸாக, என்ன வேணாலும் இருக்கலாம். அது உங்கள் மைண்ட் செட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தது இருக்குது. ஸோ எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக சாதிக்கணும், இது மட்டும் நம்மளோட லைஃப் கிடையாது. ஓகே, நம்ம ஃபேமிலி, குழந்தைங்க இதெல்லாம் இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய ஆம்பிள் டைமும் கிடைக்கும். பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா அவங்க வந்து 2 பேருமே ஒரு ஸ்கூலில் போய் ஃபுல் டே போனதுக்கப்புறமா நிறைய கிளைண்ட்ஸ் இதை நான் என்கிட்ட சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேம் 2 பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க, எனக்கு நிறைய டைம் இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியல, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றது தான் என்னோட ட்ரீமாக இருந்துச்சு, இல்லை நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகணும்னு நினச்சேன்றதாக என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பட் அப்போல்லாம் எனக்கு என்னோட லைஃப்பை ரிவைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் நம்ம பேஷனை, அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட லைஃப் கோச்சிங் ஜேர்னியாக ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போது 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, எனக்கு ஆம்பிள் டைம் இருக்குது அப்படின்னா உங்களோட பேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜோதிகா டவுன் ஃபேஸில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, நீ வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருந்திருக்க, ஆனால் நீ இப்போ எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக மாறி இருக்க, எப்போ வந்து நீ உங்கள் ஐடென்டிட்டியை தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம நிஜமாலே நம்ம ஐடென்டிட்டியை தொலைச்சிருவோம். நம்மளோட இனிஷியல்லேருந்து சம்டைம் நம்ம இனிஷியலே மாற்றிப்போம். நம்ம எல்லாமே ஃபுட் ஸ்டைல்லேருந்து ஹேபிட்ஸ்லேருந்து இருந்த இடத்துலேருந்து எல்லாமே டோட்டலாக மாறிடும். ஆனால் அதில் நம்ம மாறுறதுன்றது ஓகே, பட் டோட்டலாக நம்மளே யார் அப்படின்றது மறந்துடுறோம். அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக வந்து அதை நம்ம ஒரு அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளாக இருக்கும்போது தான் அந்த லைஃப்பும் அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லாக போகும்.
ஸோ நீங்கள் அந்த அந்த ஒரு பாயிண்ட்டில் இருக்கும்போது உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கோச்சோட ஹெல்ப் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து உங்கள் பேஷன் கண்டுபிடிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா என்ன மாதிரியான பிஸ்னஸ் வரும் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் வரும்ன்ற ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் லைஃப்பை கொண்டு போனீங்க அப்படின்னா எப்போ நம்மளுக்கு ஒரு பர்பஸ் நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்னா அப்போ லைஃப் வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். இப்போ அவங்க அதுக்கப்புறமா மோட்டிவேட் ஆகி ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க கூடவே இல்லை, அவங்க அந்த கான்வர்சேஷன் மட்டும்தான் பில்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஜோதிகாவே தான் எடுத்தாங்க. வேணா அது அவங்களுக்குள்ளேயே இருந்த ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு லைட் தான் அவங்களுக்கு காமிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலாக அவங்க லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அது பேரண்டிங்காக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எப்படி அவங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க ஒரு பர்சனாக இருந்தாங்க, அவங்களை சுற்றி இருக்கவங்களும் எப்படி அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றதையுமே அந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து நிஜத்தில் நடந்திருக்காங்க, நிஜத்தில் என் லைஃப்லையுமே நடந்திருக்கு. பிகாஸ் நான் ஒரு பேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ப்ரொஃபஷன் நான் வந்து அதை போகும்போது என்னோட பேரண்டிங் ஸ்டைல் அண்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே மாறி இருக்கு. நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆக ஆரம்பித்தேன். என்ன ஃபஸ்ட்டு நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்தேன், என்ன பெட்டராக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் அந்த ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி அதை மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறீங்க, எனக்கு வந்து அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல, விமன்னா இப்படி தான், ஒரு ஹோம் மேக்கர்னா வீட்லேயே அடங்கிடணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு உலகமே இல்லை, அவங்களுக்கு அதுக்கப்புறமா அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் எதுவும் பண்ணவே முடியாதுன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாமே கம்ப்ளீட்லி ஒரு மித்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ஒரு 9 இயர்ஸ் ஹோம் மேக்கராக இருந்ததுக்கப்புறமா என்னோட ப்ரொஃபஷன் ஜேர்னியே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மூவி என்னோட பெர்ஸ்பெக்டிவே மாற்றுச்சு, நிஜமாலே அது நடந்ததும் கூட. நான் அதுக்கப்புறமா தான் ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னியே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் என்ன பண்ணுறது அப்படி தெரியல அப்படின்னா ஒரு கோச்சோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஈஸியாக அந்த வழியை நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷத்துக்கு எனக்கு என்ன நான் பண்ண போகிறேனே தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கோச் கூட ஒரே ஒரு செஷன் நீங்கள் அட்டன் பண்ணும்போதும் ஒரு செஷன் நீங்கள் அட்டன் பண்ணும்போதும் ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் உங்களை பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களை ஒன்று சொல்லுவாங்க, நீ இப்படி தான், நீ இதுதான், அதெல்லாம் நீங்கள் இல்லை. நீங்கள் யாருன்றதை நீங்களே கண்டுபிடிக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொன்னதெல்லாம் எவ்வளோ போய் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் லைஃப் மாறணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். எப்படி ஒரு மூவி என்னோட லைஃப்பை மாற்ற முடிஞ்சதோ அதே மாதிரி மேபி இந்த வீடியோ கூட உங்கள் லைஃபையே மாற்றலாம். ஸோ அதனால் அந்த ஸ்டெப்பை மட்டும் எடுக்க மறந்துடாதீங்க. ஸோ இந்த உலகமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மறந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.